قال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما وعلى آل سيدنا اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد பஞ்சாபி ஹசனத்தின் பல அஷர அம்சாலும் யார் ஒன்று கொடுக்கிறாரோ அல்லாஹிற்காக அவருக்காக அல்லாஹு தாலா 10 கொடுக்குறான். அதைத்தான் ஃபாத்திமா நாயகி உடல்நிலை சரியில்லை, அலிநாயகம் போய் என்ன வேணும்னு கேட்குறாங்க. எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம கொடுக்குறேன்னு சொல்றதுல பெரிய கராமத்து கிடையாது. அவங்க கிட்ட எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாத நேரத்துலையும் உங்களுடைய மனம் என்ன விரும்புது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு என்னுடைய மனம் மாதுளை பழத்தை விரும்புது. கேட்காம இருந்திருந்தா பரவாயில்ல, இப்ப கேட்டாச்சு. மனைவி கேட்டு ஒரு மாதுளம் பழம் கூட வாங்கி கொடுக்க முடியலன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு அவங்க அவடைய விற்கிறாங்க. விற்று அதன் காசின் மூலமாக ஒரு மாதுளை பழத்தை வாங்கிட்டு வராங்க. வரும்போது பார்த்தா ஒரு யாசகர், அவரும் உடல்நிலை சரியில்லாம தான் இருக்கார். கேட்குறாங்க. கேட்ட உடனே மனைவி கிட்ட நம்ம தான் போய் கேட்டோம். கேட்டது அவங்க வெறும் பெரிய பெரிய ஆபரணங்கள்லாம் கேட்கல, மாதுளை பழம் தான் கேட்டிருக்காங்க. அந்த மாதுளை பழத்தை வாங்குறதுக்கே நம்ம இந்த இதெல்லாம் வித்து இதுக்கப்புறம் தான் வாங்கியிருக்கோம். அந்த மாதுளை பழத்தை ஒருத்தர் கேட்குறாங்க. ஆனா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா கொடுத்துருப்பான், அல்லாஹ்வும் கேட்டா கொடுக்கதான் சொல்றாங்க. அப்போ கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்களே பிரிச்சு அதை ஊட்டி விடுறாங்க. இங்கே இவர்கள் இந்த செயலை செய்த உடனே அங்கே ஃபாத்திமா நாயகி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தவர்களுக்கு உடல்நிலை ஷிஃபா கொடுத்துட்டாங்க. இவங்க ரொம்ப வெக்கத்தோட போறாங்க. மனைவி கேட்ட ஒண்ணு கூட நம்மளால நிறைவேற்ற முடியலையே. உள்ள போய் பார்த்தா சிரித்த முகத்துடன் துறக்கிறார்கள் கதவை ஃபாத்திமா நாயகி. நீங்க எப்போ அங்க கொடுத்தீங்களோ, யாசகருக்கு எப்போ அந்த மாதுளை பழத்தை கொடுத்தீங்களோ, அப்போ அவர் உடல்நிலை ஷிஃபாவானதோ இல்லையோ என்னுடைய உடல்நிலையும் ஷிஃபாவாயிட்டது. ஆனா என் கல்வில மாதுளை பழத்தின் மேல ஒரு பிரியம் இருந்துச்சு. எப்போ நீங்க அதை அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்தீங்களோ இப்போ அந்த பிரியமே இல்லை, என் கல்வில முழுவதும் அல்லாஹ் ரசூல் வந்து விட்டார். ஒரு மாதுளை பழத்தை கொடுத்ததுக்கு பார்த்தா மாதுளை பழம் தான், ஆனா கிடைச்சிருக்கிறது முழுவதுமாக கல்புக்குள்ளே அல்லாஹ் ரசூல் கிடைத்து விட்டார். நம்ம எப்போ என்ன கொடுக்குறோன்றது பிரச்சனை கிடையாது, எப்படி அது இஹ்லாஸோட கொடுக்குறோன்றது தான். கோடி கோடியா கொடுத்தாலும் அதுல இஹ்லாஸ் இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் தாலா அதை ஏத்துப்பானா? முகஸ்துதிக்காக செஞ்சேன்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. ஒன்னும் எல்லாம் கொடை வல்லன்னு சொல்லணும். ஆனா ஒரு மாதுளை பழத்தை கொடுத்து அல்லாஹ் ரசூலை பெற்று விட்டார். இப்ப சல்மான் ஃபாரிஸ் வராங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்ததா பார்த்தா ஒரு கூடை, அந்த கூடையில பார்த்தா 9 பழம் தான் இருக்கு. இது யார்கிட்ட இருந்து வருது? அல்லாஹ்ட்ட இருந்து ரசூல், ரசூல்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட வருது, ரசூல்கிட்ட இருந்து என்கிட்ட வருதா? இது என்னுடையதாக இருக்கிறது என்று சொன்னால் இதுல 10 இருக்கணும். ஆயத்து என்ன? 1 கொடுத்தா அல்லாஹ் 10 கொடுப்பான். அந்த 10 ரசூல் மூலமாகத்தான் கொடுத்திருக்கின்றான். நம்ம 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு 9 லட்ச ரூபா கிடைச்சா வேணான்னா சொல்லுவோம்? கண்டிப்பாக 2 லட்சம் கொடுத்தாலே போதும், அல்லாஹ்ட்ட இருந்தா வந்துச்சு. ஆனா அவங்க 9 பழம் வந்ததுக்கு வேணாம். அப்போதான் சல்மான் ஃபாரிஸ் தான் மறைத்து வைத்திருந்த அந்த ஒரு பழத்தை எடுத்து போட்டுட்டு, நான் உங்களுடைய ஈமான கண்ணோட பார்க்கணும்னு நினைச்சேன், அதற்காகத்தான் இப்ப மறைச்சு வச்சேன். இப்ப அந்த ஈமானை நான் கண்ணோட பார்த்துட்டேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலிராக இருக்கின்றார்கள். அல்லாஹ் தாலா 1க்கு 10 கொடுக்குறான். அந்த 1க்கு 10 கொடுக்கும்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையாக ஹாலிராக இருக்கும் போதே சல்மான் ஃபாரிஸை வச்சுதான் அந்த ஆயத்திற்கு அமல் செய்திருக்கிறார்கள், அலி நாயகத்திற்கு செய்ய வச்சிருக்காங்கன்னு சொன்னா இப்பவும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனா வெளிப்படையா நமக்கு தெரியலையே. ஆனா இப்போ மையஹதியுல்லாஹு ஃபஹுவல் முஹ்தத் வமையுலில் ஃபலன் தஜ்தலஹு வலிய முடிச்சுட்டான்.
இப்ப இந்த ஆயத்திற்கு அமல் நம்ம எல்லாம் செய்ய வைப்பதற்கு ஒரு வலிய முர்ஷிதை கொடுப்பான். அந்த வலிய முர்ஷிதின் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வலிய முர்ஷிதை என்ன பண்ணிருக்கான் அல்லாஹ் தஆலா? அல்லாஹ்வின் மூலமாக, ரசூலின் மூலமாக, முஹம்மது ரசூலுல்லா ஹிதாயத்திற்காக, அங்க சல்மான் பாரிஸ் அந்த படத்துக்காக வச்ச மாதிரி ஹிதாயத்திற்காக நமக்கு எல்லாம் நம்முடைய ஷேகநாயகத்தை வைத்திருக்கிறார். அப்போ காப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எந்த ஒரு நாளும் விடிறதே கிடையாது. சபூன அல்ஃப மின் மலாயிகா யஹ்தூன ஃபி கப்ரின் நபி வயலுரிபீன பிஹஜ்னியதி. எந்த ஒரு நாளும் விடிவதே கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கபருக்கு 70,000 மலக்குமார்கள் வராங்க. 70,000 மலக்குமார்கள் வந்து அவங்க ரக்கையால அந்த கபரை வரடி விட்டுக்கிட்டே ஸலவாத் ஓதிக்கிட்டே இருக்காங்க. இது மாதிரி ஒரு நாள் கூட விடியாம இல்லை, இப்படிதான் விடுச்சுக்கிட்டு இருக்கு. இதுல விஷயம் என்னன்னா, ஒரு 70,000 மலக்குமார்களை படைச்சு அந்த வேலை தான் உங்களுக்கு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லல. ஒரு நாளும் இதை செய்து கொண்டிருக்கின்றான். ஒரு முறை வந்தவங்க திருப்பி வர்றது கிடையாது. ஒவ்வொரு நாளும் புது புது மலக்குமார்களை அன்றன்று படைத்து அல்லாஹ் தஆலா இந்த செயலை செய்ய வைத்துக் கொண்டே இருக்கின்றான். அப்போ அவங்க இங்க இருந்துட்டு அல்லாஹ் தஆலா மேல அவங்கள விட்டு போயிடுவான். போனதற்கு பிற்பாடு அங்க போய் அவங்க வேற ஏதாவது வேலை செய்ய போறாங்களா, இல்ல அல்லாஹ்வை சிக்ர் செய்ய போறாங்களா? இங்க எந்த வேலையை அல்லாஹ் தஆலா அவர்களை செய்ய வச்சானோ, பெருமானாரின் மீது ஸலவாத் ஓதுறது, அதே தான் அவங்க எல்லாம் போய் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எத்தனை பேரு, எத்தனை கோடி பேரு, அதுல எத்தனை கோடி ஸலவாத்து நம்ம எல்லாம் ஓதுறோம்னா, நம்ம டயர்ட் ஆயிடுவோம், நம்ம நினைச்சா ஓதுவோம், நம்ம தூங்குவோம், நம்ம இந்த சிக்ரை விட்டே மறந்துருப்போம், நம்ம மௌத்தா போவோம். நம்மளுடைய சிக்ர்ல, நம்மளுடைய ஸலவாத்துல இவ்வளவு குறைபாடுகள் இருக்கு. அவர்களுக்கு எல்லாம் இது எதுவுமே கிடையாது. எப்ப படைச்சாங்களோ அப்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் அவங்க ஸலவாத் முடிவே கிடையாது. ஸலவாத் ஓதிக்கிட்டே தான் இருப்பாங்க. பெருமானுடைய சிக்ருக்கு முடிவே கிடையாது. அப்ப அப்படி அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறவங்க இப்ப நம்ம ஸலவாத் ஓதும் போது, நான் ஓதுறேன், நான் உயிர் ஹயாத்தா இருக்கேன், கேட்கிற நீங்களும் ஓதுறீங்க, நீங்க ஹயாத்தா இருக்கீங்க. யாரின் மீது ஓதப்படுகிறதோ அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லாமல் போயிடுவாங்களா? அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்த, அவங்கள கண்ணார பார்த்து ஓதுன அந்த சஹாபாக்கள் அவங்க இல்லாம போயிடுவாங்களா? அவங்க உயிருக்கு மேல முஹப்பத் வச்ச இறை நேசர்கள் இல்லாம போயிடுவாங்களா? நம் கைப்பிடித்த ஷேக் இப்பொழுது நாம் ஸலவாத் ஓதும் பொழுது அல்லாஹ், ரசூல், அனைத்து வலிமார்கள், நபிமார்கள் எல்லோரோடும் சேர்ந்து நம் ஷேகோட சேர்ந்து தான் நாம் இப்போது ஸலவாத் ஓதும். ஏன்னா உடனே அமல் செய்யறவங்க நம்மளுடைய அமல் எல்லாம் கணக்கே கிடையாது. அவர்கள் எப்பொழுதும் அமல் செய்து கொண்டிருப்பவர்கள். அவர்களோடு சேர்ந்து தான் இப்ப நம்ம ஓதி இருக்கோம். அவ்வளவு பெரிய நசீபா அல்லாஹ் தஆலா இந்த நல்ல நாள்ல நமக்கு கொடுத்துருக்கான். அப்போ சுப்ஹான் அல்லதி அஸ்ரா பி அப்தி, சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் தஆலா. நம்மளா சிக்ர் செய்றோம், சுப்ஹான் அல்லாஹ், இந்த வீடை கட்டிட்டாரா, மாஷா அல்லாஹ், குழந்தை பிறந்துருச்சா, பாரக் அல்லாஹ். இதெல்லாம் நம்ம பெரிய விஷயமா நினைச்சு நம்ம அல்லாஹ் சிக்ர் செய்றோம். இவ்வளோ நல்ல வீடை கட்டிட்டியப்பா, மாஷா அல்லாஹ், குழந்தை நல்லா அழகா பெற்று எடுத்திருக்கேப்பா, பாரக் அல்லாஹ், கல்யாணம் முடிஞ்சிருச்சா, அது இருக்கு. இப்படி நாம் எதையெல்லாம் பெரிய விஷயமாக நினைக்கின்றோமோ, எதெல்லாம் ரொம்ப உன்னதமா நினைக்கிறோமோ, அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு, இல்ல அதெல்லாம் வேற யாராவது செஞ்சா அவங்கள பார்த்து நம்ம மாஷா அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா, நான் இப்ப சுப்ஹான் அல்லாஹ் சொல்லணுமே, நீங்க எல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்து என்ன ஜிக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்ப நான் என்ன ஜிக்ர் செய்யணுமே, நான் என்ன ஜிக்ர் செய்யணும். அப்ப நான் என்ன செய்ததை பார்த்து என்னை ஜிக்ர் செய்ய வேண்டியது. முஹம்மதே, நான் உங்களை படைத்தேனே, இப்படிப்பட்ட ஒருவரை படைத்திருக்கிற இந்த ரப்பாகிய அல்லாஹ்வாகிய நான் இருக்கின்றேனே, சுப்ஹானல்லாஹ். பெயிண்டிங், ஒரு பெயிண்டிங் தேவநாயகம் சொல்லுவாங்க, அமெரிக்காவில் ஒரு பெயிண்டிங் 80 லட்சம் ரூபாய்க்கு போச்சுன்னா, அந்த காலத்திலேயே அந்த பெயிண்டிங்க்கு மதிப்பு, பெயிண்டருடைய இல்ம்ல அதுக்கு இருக்கிற வரைக்கும் அதுக்கு மதிப்பு இருந்துச்சா? அந்த 80 லட்ச ரூபா பெயிண்டிங் அவருடைய இல்ம்ல இருந்துட்டு தான் இருந்துச்சு. அப்ப யாராவது கொண்டு போய் அவருக்கு 80 லட்ச ரூபா கொடுப்பாங்களா? கிடையவே கிடையாது. அந்த பெயிண்டிங் எப்போ வெளியே பெயிண்டிங்கா வந்துச்சோ அப்பதான் அதுக்கு 80 லட்ச ரூபா மதிப்பு. என்னுடைய இல்ம்ல முஹம்மதே நீங்க இருந்துகிட்டு தான் இருந்தீங்க. அப்ப எனக்கு சுப்ஹான் அல்லாஹ் கிடையாது, அல்ஹம்துலில்லாஹ் கிடையாது, அல்லாஹ் 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 அக்பர் கிடையாது, பாரக் அல்லாஹ் கிடையாது, எதுவுமே கிடையாது. எப்ப நீங்க வெளியே வந்தீங்களோ, எப்ப நான் என் நூறுல
பிரிச்சனோ அப்பதான் நான் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் எல்லா சிக்கருக்கும் சொந்தக்காரனாக நான் ஆனதை நான் என் ஊர்ல இருந்து உங்க ஊரை பிரிச்சதுக்கு பிற்பாடு. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரக்கனா அவ்வளவு அல்லாஹ்வை தான் சந்திக்க போறாங்க. சந்திக்க போறவங்க டைரக்டா அல்லாஹ் தஆலா வாங்க வந்து என்ன சந்திச்சிருங்க, என் ஊர்ல இருந்து நீங்க பிரிஞ்சுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட பைத்துல் முகத்தஸ்ல போய் எல்லா நபிமார்களையும் ஒன்று கூட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கின்றார்கள். அப்போ அல்லாவே காமிச்சிட்டான், என் ஊர்ல இருந்து முஹம்மது ரசூலுல்லா பிரிந்தார்கள். ஆனால் அந்த முஹம்மது ரசூலுல்லா அவர்கள் எந்த ஊர்ல இருந்து வந்தாங்களோ அந்த நூரை திருப்பி வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த நபிமார்கள் என்று அவர்களுடைய நூர்ல இருந்து நான் அவர்களை படைச்சிருக்கேன். இருந்தாலும் அவர்கள் நபிமார்கள் என்று வந்து விட்டார்கள், அவர்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கொடுக்க தான் வேண்டும். எனவே மேராஜுக்கு அல்லாவை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி அந்த நபிமார்களை எல்லாம் பார்த்தார்கள். அப்போ இறைநேசர்களை நம்ம எப்போ போய் சந்திக்கனாலும் செய்யலாம், எல்லா இடத்துலயும் இருக்காங்க. தஸ்தகீர் வலி உள்ளவன் நம்ம எப்போ போயினாலும் சந்திக்கலாம். மூசா ஷா காதிரியா நம்ம எப்போ போயினாலும் சந்திக்கலாம். தமீம் அன்சாரி கோவலம் அவர்களை நாம் எப்போ போனாலும் சந்திக்கலாம். நம்ம அதுவும் இல்லாம அவங்க மௌத்தாய உள்ள இருக்கிறாங்கன்றது கிடையாது, மேல இருக்கிறப்ப என்னவோ அதுதான் உள்ள போனாலும். உசைர் அலைஹிஸ்ஸலாம் இந்த கட்டிடம் நிர்மூலம் ஆயிடுச்சு. இந்த கட்டிடம் நிர்மூலமான கட்டிடத்தை திருப்பி கட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கட்டிடம் இல்லாம போயிடுச்சு, திருப்பி நிர்மூலம் அது கட்டிடமா வந்து அங்க திருப்பி மக்கள்லாம் வாழ்ந்து திருப்பி அதே மாதிரி ஒரு ஊராக வரதுக்கு இது எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு அவர்கள் நினைக்கிறார்கள். நினைச்சிட்டு படுத்துறாங்க, ஒரு மரத்துக்கு கீழே படுத்துறாங்க. படுத்த உடனே தூக்கம் வந்துடுது அவங்களுக்கு. கூட கோவேரி கழுதை இருக்கு, கூட அவங்க சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு குடிபானம் சாப்பாடு இருக்கு. அவங்க தூங்கிடுறாங்க. 100 வருஷம் தூங்க வைக்கிறான் அல்லாஹ். 100 வருஷம் தூங்கி முடிச்ச உடனே அல்லாஹ் கேட்குறான் அவங்க கிட்ட, எவ்வளோ நாள் தூங்குனீங்க? ஒரு நாள் இல்லை, ஒரு நாளில் சில மணி நேரங்கள் தான் நான் தூங்கியிருப்பேன். 100 வருஷம் நீங்க தூங்கிருக்கீங்க. பாருங்க, உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நீங்க வந்து கோவேரி கழுதையை பாருங்க, அது அப்படியே எலும்பா இருக்கு. அது தசையில உயிரே இல்லை, எலும்பா போச்சு. அந்த எலும்பை பாருங்க. நீங்க இங்க பாருங்க, உங்க சாப்பாடு குடிபானம் அது அப்படியே இருக்கு சூடா. இப்ப அல்லாஹ் என்ன காமிச்சிட்டான், மண்ணு, அந்த மண்ணை வச்சு கோவேரி கழுதையை இல்லாமலும் ஆக்குவேன். அந்த மண்ணை வச்சு உங்க சாப்பிடுற விஷயம் நீங்க உங்களை அப்படியே இருக்க வைப்பேன். 100 வருஷம் அல்லாஹ் காமிச்சிட்டான். அந்த மண்ணை வச்சு நான் என்னனாலும் பண்ணுவேன், அல்லாஹ்வையே நான் தான். அப்போ சாதாரண மனிதர்கள் உள்ள போகும்போது அந்த மண்ணுக்கு உத்தரவு போட்டு அவர்களை இல்லாமலாக்கவும் அல்லாஹ்வால் முடியும். இப்படிப்பட்ட இறைநேசர்கள் உசைர் அலைஹிஸ்ஸலாம் 100 வருஷம் மேல இருக்காங்கன்னா உள்ள போனா அவங்க என்ன மண்ணாவ போயிடுவாங்க, உள்ளேயும் அவர்கள் ஹயாத்தாக இருப்பாங்க. அப்படித்தான் அந்த இறைநேசருடைய உடலை மண்ணு சாப்பிடறதுக்கு அல்லாஹ் தஆலா ஹராம் ஆக்கிட்டான். அவங்க மேல எப்படி இருந்தார்களோ அதே நிலையில தான் உள்ள இருப்பாங்க. அப்ப நம்ம போறோம்னு சொன்னா மேலே இருக்கும் பொழுது அவளை சந்திக்கும் பொழுது நமக்கு என்ன நன்மைகள் எல்லாம் என்ன நல்லதெல்லாம் நடக்குமோ அதே நிலையில அவங்க கபர்ல இருக்கும்போது நம்ம போய் சந்திச்சாலும் இதே நிலையில அல்ல, இதே நிலையில தான் அல்லாஹ் ரசூல் பார்ப்பார்கள் நம்ம. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஏத்துக்கிட்டா போதும், 99,000 குழந்தைகளை இல்லாமல் ஆக்கினதை அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடறான். ஆனா மூசா கலீமுல்லான்னு சொல்லணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் காஃபாசிகள் அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலத்தை ஏத்துக்கிட்டவங்க தான். இதா தலாத்து அந்த அசாவரன் காஃபியும் தாத்தல் எமீன் வைதா கரபத்து தக்ரீலும் தாத்த ஷிமால் ஓம் ஃபஜ்வத் மின். அவங்களுக்கு குகைவாசிகள், குகையில இருக்கிறவங்களுக்கு சூரிய ஒளி பட்டு அவங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது. அதனால காலையில உதிக்கிறப்ப வலது பக்கம், மாலையில மறையிறப்ப இடது பக்கம் சாஞ்சுதான் நீ மறையணும். ஏன்னா அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது. மூசா கலீமுல்லான்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா 99,000 குழந்தைய கொன்னதை இல்லாமல் ஆக்கியிருப்பான் அல்லாஹ் தஆலா. ஈசா ரூஹுல்லான்னு சொல்லி சொன்னதுனாலதான் இவர்களுக்கு இன்னும் ஹயாத்தா வச்சு அந்த சூரியன் மூலமாக கூட ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா குல்லு மௌலிதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் இன்ன அபவாஹும் யுஹவ்விதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி. எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை இஸ்லாத்துல தான் பிறக்குது. ஆனா அவருடைய தாய் தந்தையர்கள் தான் நஸ்ரானியா போவது, யஹூதியா போவது, மாறி போவதற்கெல்லாம் காரணம் அவர்கள் தான். ஆனா அந்த மூசா கலீமுல்லா சொல்லியிருந்தா அவ்வளவு பெரிய பாவத்தை மன்னிச்சிருப்பானே, அதே மூசா கலீமுல்லா இப்போ சொல்லலாம். ஆனா அப்படி சொல்றவங்க இஸ்லாத்திலே இருக்க மாட்டாங்களாம். ஈசா ரூஹுல்லா சொன்னதுனால இன்னும் ஹயாத்தா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சூரிய ஒளியினால சின்ன கஷ்டம் கூட வரக்கூடாது. ஆனா இப்ப ஈசா ரூஹுல்லா சொன்னா அவங்க எல்லாம் இந்த இஸ்லாத்திலே இல்லையோ. இப்போ இந்த தாய் தந்தையர் உயிர் பிரியக்கூடிய அந்த நிலையில வருவாங்க. அந்த நிலையில வந்து அவங்க வரமாட்டாங்க, அவங்க தோற்றத்துல ஷைத்தான் வருவான். ஷைத்தான் வந்து இந்த மாதிரி என்னப்பா பாப்பா வந்து சொல்லுவாங்க,
மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடய முடிஞ்சிச்சு. உம்மா வந்து சொல்லுவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோடய முடிஞ்சிருச்சு. அந்த நேரத்துல அவன் மூசா கலீமுல்லா சொன்னானா அவன் சீதா போகக்கூடிய இடம் ஜஹன்னம். அந்த நேரத்துல ஈசா ரூஹுல்லா சொன்னானா அவன் சீதா போகக்கூடிய இடம் ஜஹன்னம். இதுக்கு முன்னாடி சொன்னா அவ்வளோ பெரிய பாவத்தை மன்னிக்கிறான். இதற்கு முன்னாடி சொன்னா இவ்வளோ கராமத்தை காமிச்சு அவங்கள ஹயாத்தா வச்சு சூரியனுடைய கஷ்டத்தை கூட படக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் எப்போ? வெளிப்படையா முஹம்மது ரசூலுல்லாஹ் வரத்துக்கு முன்னாடிதான் மூசா கலிமுல்லா, வெளிப்படையா முஹம்மது ரசூலுல்லாஹ் வரத்துக்கு முன்னாடிதான் ஈசா ரூஹுல்லா. அவர்கள் எல்லாம் ஏன் நபியானார்கள் தெரியுமா? அவர்கள் எல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க முஸத்திக்குல் லிமா மாக்கும், அவரை உண்மைப்படுத்தவன தூமினு நபி, அவர்களை நீங்க ஈமான் கொள்ளணும். யார் யாரெல்லாம் ஈமான் கொண்டதனால அவங்க எல்லாம் ஈமான் கொண்டாங்க. யாரை ஈமான் கொண்டாங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டதனால தான் மூசா கலீமுல்லாஹ் இருக்காங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டதனால தான் ஈசா ரூஹுல்லாஹ் இருக்காங்க. அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் வெளிப்படையா வந்ததற்கு பிற்பாடு அவர்களே இவங்களால தான் ஈமான் கொண்டிருக்காங்க. வெளிப்படையா வந்ததற்கு பிற்பாடு ஒருத்தர் மூசா கலீமுல்லாஹ் ஈசா ரூஹுல்லாஹ் சொன்னா அவர்கள் அல்லாஹ்வுல சீதா ஜஹன்னத்துல தான் போடுவாங்க. வந்து விட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நபிமார்களே எந்த கலிமாவை சொல்லி அவங்க ஈமான் கொண்டார்களோ, அவர்கள் முஃமின் ஆனாங்களோ, அந்த கலிமாவை டைரக்டா சொல்ல வச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை டைரக்டா சொல்ல வச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. அப்போ எல்லாமே இஸ்லாத்தோட எல்லாமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நூறுல இருந்து தான் வராங்க. யார் வந்தாலும் நூறுல இருந்து தான் வராங்க. ஆனா அப்துல்லா ஒரு மனைவியை தலாக் விட்டாரு. தலாக் விட்டோன்னே இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்போ அப்துல்லா மௌத்தா போயிட்டாரு. மௌத்தா போனதற்கு பிற்பாடு அப்துல்லாவுடைய சொத்துக்கள்லாம் யாருக்கு சம்பந்தம் வரும்னு சொன்னா, இப்ப யார் அவருக்கு மனைவியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த அவருடைய அப்துல்லாவுடைய விஷயங்கள் எல்லாம் சொத்துக்கள் எல்லாம் வரும். அவர் தலாக்குட்டோ இல்ல குலா வாங்கியோ போனாங்களே அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஆனா இவரோட உடம்பு தான் கலக்கலக்கும் அன்புசிக்கும் அஸ்வாஜா, இவருடைய உடல் தான், இவருடைய உயிர் தான். ஆனா எப்ப அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்களோ, துண்டிச்சுட்டாங்களோ, அப்துல்லாவுடைய எந்த விஷயமும் அவங்களுக்கு வராது. இப்ப இருக்கிறாங்களே அவர்களுக்கு தான் வரும். நாம் எல்லாருமே முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய நூறுல இருந்து தான் வந்தாலும், ஆனா அவர் அப்துல்லா அந்த முதல் மனைவி துண்டிட்டு விட்டு போனதை போல பல பேர் துண்டிட்டு விட்டு போய்விட்டார்கள். நம்ம எல்லாம் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல அல்லாஹ் தஆலா நினைச்சு இப்ப வச்சுக்கிட்டே இருக்கான், முஸ்லீமாக வச்சுக்கிட்டு இருக்கான். இதே நிலையில அல்லாஹ் தஆலா நம்மளெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா ஒரு குழந்தை கஷ்டப்படுது, பிள்ளையின் மீது தாய் வைக்கக்கூடிய பாசம், தாயின் மீது பிள்ளை வைக்கக்கூடிய பாசம், மகன் தந்தை மீது வைக்கக்கூடியது, மகன் தாய் மீது வைக்கக்கூடியது, இதுக்கெல்லாம் வேலிட் ஆகணும்னு சொன்னா இப்போ அவங்க மேல கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்க அபதுல்லாபா ஜஹன்னத்துல எய்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப இப்ப நம்ம அவங்க மேல வைக்கிற பிரியத்துக்கு பாசத்துக்கு எந்த வேல்யூமே கிடையாது. எல்லா வேல்யூமே வைக்கக்கூடிய பாசம், வைக்கக்கூடிய அன்பு, வைக்கக்கூடிய பிரியம் எல்லாம் சிந்தா வாழணும்னு சொன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நம்ம ஏத்துக்கிட்டாதான். அப்படி அவங்கள ஏத்துக்காம இவங்க சின்ன கஷ்டம் வந்து அவங்கள வந்து நம்ம கஷ்டப்படுறோம்னு சொன்னா, இந்த கஷ்டத்துக்கே இப்படின்னா அப்ப ஜஹன்னத்துல அபதுல்லாபா தெரியுறப்ப அப்ப இந்த கஷ்டத்துக்கு மேல நம்ம வேல்யூ வச்சதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லியிருக்கோம் எல்லாருமே. அதுக்கு முன்னாடி சேவநாயகம் இந்த வெள்ளிக்கிழமை தண்ணி இல்லைன்னு அவங்க ஓடினாங்க. ஹஜ்ஜுடைய கடமையில் ஒன்று சஃபா மருவா, தண்ணி இல்லைன்னு அவங்க ஓடினாங்க. நாங்கள் தண்ணியை தூக்கிட்டே ஓடுறோமே. தண்ணி இல்லைன்னு ஓடுறதுல ஒரு லாஜிக் இருக்கு. இங்கே இருக்கா மகன் தண்ணிக்காக அழுகுறாங்க, இங்கேருந்து பார்த்தா அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது ஓடுறாங்க, அங்கேருந்து பார்த்தா இங்கே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது இங்கே வராங்க. அவங்க செஞ்சது மகனுக்காக தண்ணி கிடைக்கணும்னு செஞ்சுருக்காங்க. நாங்கள் எல்லாம் தண்ணியை சுமந்துக்கிட்டே ஓடுறாங்க. இது பார்த்தா வீண் வேலை மாதிரில தெரியுது. வீண் வேலை அப்படி பார்த்தா எல்லாமே நம்ம செய்யக்கூடியது எல்லாமே வீண் வேலையாகத்தான் தெரியும். அதற்கு தான் சேவகனார் சொல்றாங்க, வீண் வேலையா? நீங்க இந்த செயலை செய்யறதுல உங்களை நான் எங்கப்பா பாக்குறேன்? அந்த ஹாஜ்ரா அம்மையார்லப்பா பாக்குறேன். நம்மளை பார்த்தா நம்மள இருக்கக்கூடிய எல்லா ஃபால்ட்டான விஷயம், தவறான விஷயம், பாவமான விஷயம் தெரியும். நம்மள அந்த உன்னத அந்தஸ்துடையவர்களை பார்த்தா நம்மளுடைய பாவம் நம்மளே தெரியலன்றப்ப நம்முடைய பாவம் அல்லாஹ்வுக்கு தெரியுமா? எனவே தான் இந்த செயல நீ சுயமா செய்யறதின் மூலமாக நீ சொர்க்கத்துக்கு போவியா, நரகத்தை விட்டு பாதுகாவல் அடைவியான்னு தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட அந்த இறை நேசர்கள் நபிமார்கள் செய்ததை செய்யும் பொழுது நான் அவர்களை ஒன்ன பார்க்க மாட்டேன், நான் அவர்களை பார்த்து அதற்காக உனக்கு நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்தை கொடுக்க முடியுமான்னு பாக்குறேன்.
நம்ம செய்யலாம், அதையும் சொல்லுவாங்க. நம்ம செய்யற தொழுகை வயலுலில் முசல்லீன், நம்ம தொழுறோம், நமக்காக அமல் செய்றோம். அதை பார்த்தா நமக்கு வீண் மாதிரி தான் தெரியாது, வீண் மாதிரி தெரியாது. ஆனா அதன் மூலமாகவே அல்லாஹ் நரகத்துல போடுவான். தொழுகை ஒழுங்கா தொழுகு. அப்ப எவ்வளவு கொடுக்குறோம் சொன்ன மாதிரி, எந்த ஒரு நம்ம செய்யக்கூடிய செயல்ல முகஸ்துதி வந்தாலும் அந்த செயல்ல அல்லாஹ் தஆலா தூக்கி போட்டு முகக்கப்பட இழுத்துட்டு போய் நரகத்துல போடுவான். அப்ப நீ உனக்காக செய்யற விஷயத்துல தீன் இருக்குன்னு நினைச்சு நீ செய்வ, அது வீணா இருக்கலாம். அவர்கள் செய்யற செயல் உங்களுக்கு வீணா தெரியும், அதுல தீனா பார்த்து அதுக்கு ஒழுங்கா சொர்க்கத்தை கொடுப்பேன். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்துல்லா மரணிச்சிட்டாரு. அப்துல்லா 6 லட்சம் வச்சிருக்காரு. அப்துல்லாவுக்கு 3 பிள்ளைங்க, 2 பொம்பளை புள்ள, ஒரு ஆம்பளை புள்ள. 2 பொம்பளை புள்ள, ஒரு ஆம்பளை புள்ள. இப்போ அப்துல்லாவுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, இங்க 2 பங்கு, அங்க 1 பங்கு. அப்ப இவருக்கு 3 லட்ச ரூபா போயிடும், அவங்களுக்கு 1.5 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா. இப்போ 6 லட்ச ரூபால 3 லட்ச ரூபா ஆண் பிள்ளைக்கு, 1.5 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா 2 பெண் பிள்ளைக்கு. இதுல அந்த பெண் பிள்ளை அல்லாஹ் சொன்னதை தான் செஞ்சிருக்காங்க. அல்லாஹ் செய்ய வேணான்னு சொன்னதை செய்யல, அல்லாஹ் செய்ய சொன்னதை செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த ஆண் மகன் இருக்கிறாரு, அல்லாஹ் செய்ய சொன்னதை எதுவுமே செய்யல, அல்லாஹ் எதெல்லாம் செய்ய வேணாம்னு சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சிருக்காரு. அதற்காக இவன் அல்லாஹ் செய்ய சொன்னதெல்லாம் செய்யல, செய்ய வேணாம்னு சொன்னதான் செஞ்சிருக்கான். இவனுக்கு எதுக்கு 3 லட்சம்? அந்த 2 பிள்ளைகளும் அல்லாஹ் செய்ய சொன்னதை செஞ்சிருக்காங்க, அல்லாஹ் செய்ய வேணாம் சொன்னதெல்லாம் விட்டுட்டாங்கன்ட்டு இதுல இருந்து அங்க எடுத்து யாராவது கொடுப்பாங்களா? இல்ல அப்படியே வயசு வருஷா. இங்க இவங்க செய்ய வேணாம்னு சொன்னதை செய்யல, ஆண் செய்ய சொன்னதை செஞ்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் செய்ய சொன்னதை செய்யல, செய்ய வேணாம்னு சொன்னதை செஞ்சிருக்காங்கன்னா உங்களுக்கு 1.5 லட்சம் கூட கொடுக்க கூடாதுன்ட்டு அவங்களுடைய 2 பங்கு எடுத்து இங்க கொடுப்போமா, இல்ல இங்களுடைய 1 பங்கு எடுத்து அங்க கொடுப்போமா? எந்தவித மாற்றமும் வராது. ஏன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு. எனவே அவனுடைய எந்த விஷயத்தையும் பார்க்காம முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதனால அவன் செஞ்சா செய்யல, செய்யாம விட்டான், இவங்க செஞ்சா செய்யல, செய்யாம விட்டாங்க, அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதே போன்று அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னவங்களால மட்டும் நீ எங்களை பாரு. கலிமாவை சொல்லிட்டோம், நாங்க கலிமாவை சொல்லியாச்சு, நாங்க நல்ல அமல்கள் நிறைய செஞ்சோமான்னு பார்க்காத, நாங்க பாவங்கள் அதிகமா செஞ்சிட்டோமான்னு பார்க்காத, எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்க எந்த ஒரு விஷயமும் பார்க்காம அவங்களுக்கு போய் சேர வேண்டியது சேருமோ, அதே போன்று எங்களை எல்லாம் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன கலிமாவை சொன்ன முஸ்லிம்களாக மட்டும் பாரு. அந்த முஸ்லிம்களாக பார்த்து எங்க பாவத்துக்கும் நீ தண்டனையை கொடுத்தராத, எங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சு நீ எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துறியா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.